ஹலோ. ஏப்பா நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், மூவி போகலாமா? நீ வீட்டுக்கு வா, உனக்கு நான் வீட்லேயே தியேட்டர் செட் பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ள வந்துருச்சா? எப்படி? செம்மையாக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரில் வந்து Android 13 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இன்பில்ட் ஆப்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர், இது எல்லாமே இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ கீஸ்டோன் இருக்குது. அதனால் நீங்கள் மேனுவலாக உட்காந்து எதுவுமே வந்து கரெக்ட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் டிஸ்பிளே செட் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபோக்கஸும் அந்த 4 பாயிண்ட்ஸ் கரெக்ஷனும் வந்து செட் ஆகிடும். ஸோ முக்கியமாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது நேட்டிவ் 1080 பிக்சல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் பண்ணும். 4K வீடியோஸ் நீங்கள் எது ப்ளே பண்ணாலும் அது ஸ்கேல் டவுன் ஆகி உங்களுக்கு 1080pல சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் இதோட லேம்ப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஹார்ஸ் வரைக்கும் இது சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த 2025ல இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வர்த்தா இல்லையான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாட்கோலேயே வந்து இது யுவாகோ ப்ரோ மாடல். இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர். 270 டிகிரிஸ் வந்து ஃப்ரீ ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மாடல் நேம் கொடுத்துட்டாங்க யுவாகோ ப்ரோன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இதில் என்னெல்லாம் ஆப் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதையும் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. நமக்கு மெயினாக யூடியூப், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே இதில் வந்துடுது. சரி வாங்க இது உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர், ஒரு ரிமோட், பவர் கார்டு, அப்புறம் வந்து ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் வருது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் என்னெல்லாம் இருக்குன்றதை காமிச்சிடுறேன். ஸோ ப்ரொஜெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஜாக், அப்புறம் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கார்டு சொருகிறதுக்கு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப். அப்புறம் இதுதான் வந்து ஸ்பீக்கர் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு லென்ஸ் வந்துடுது. ஸோ இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் வருது. ஸோ மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டு வந்து நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் கழட்டிட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து அந்த ஃபில்டர் இருக்கும். அதை வந்து நீங்கள் தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பின்னாடி வந்து ஹீட் வந்து ரொம்ப வராமல் இருக்க அந்த ஏர் போகிறதுக்கான கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரிஸ்க்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா பவர் ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் மவுஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரிமோட்டுக்கு பதிலாக இந்த பட்டனை கிளிக் பண்ணி மவுஸ்க்கு வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். தென் டைரக்ஷன்ஸ் ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒரு பேக் பட்டன், ஹோம், ஐ திங்க் இட்ஸ் இன்புட், அப்புறம் வந்து வால்யூம் பட்டன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரூவோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரைபாடில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் இந்த ட்ரைபாடோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இது கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து நீங்கள் வால் மவுண்ட் கூட பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஜெக்டரை இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வருது.
ப்ரொஜெக்டரை இப்போ வந்து ஸ்டாண்டில் மாட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை பவர் கார்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் லைட் தெரியும். ஸோ நான் வந்து இப்போது ரிமோட் யூஸ் பண்ணி நான் ஆன் பண்ண போகிறேன் இதை. ஸோ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ரெட் லைட் வந்து இப்போ ப்ளூ லைட்டாக மாறிடும். ஸோ பூட் அப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 செகண்ட் ஆச்சு. இப்போ பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 4 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு கிராஸாக இருந்துச்சுல்ல, இதில் வந்து அந்த 4 பாயிண்ட் கரெக்ஷன் இருக்கிறதுனால கிராஸாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக ஃபியூ செகண்ட்ஸில் நான் எதுவுமே பண்ணாமல் அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 இது. அப்புறம் இதோட மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 1 GB கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. மேபி இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து இதில் ப்ளூடூத் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரோ இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸோ நீங்கள் எது வச்சுருந்தாலும் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இன்புட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI சப்போர்ட்டும் இருக்குது, USB சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் மோடில் 4 மோடு வச்சுருக்காங்க. டெஸ்க்டாப் ஃப்ரண்ட்டு ரியரு, அதே மாதிரி சீலிங்கில் இன்கேஸ் மாட்டினீங்கன்னா சீலிங் ஃப்ரண்ட்டு ரியர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கீழே தான் வச்சுருக்கிறதுனால நான் டெஸ்க்டாப் ஃப்ரண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபோக்கஸ் அண்ட் ட்ரப்பிசாய்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸும் ஆட்டோ கீஸ்டோனும் வச்சுருக்கேன். ஆட்டோ கீஸ்டோன் கரெக்ஷன் நான் வச்சதுனால தான் அது ஒரு மாதிரி கிராஸாக இருந்தாலுமே ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அதுவே வந்து அந்த 4 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் ஆச்சு. ஆட்டோ ஃபோக்கஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இன்கேஸ் ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்து எப்படி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து மேனுவல் கீஸ்டோன் கரெக்ஷன். உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஆட்டோ கரெக்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் மேனுவலாக வந்து இதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரீன் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னும் ஜூம் பண்ணணும் ஆர் ஜூம் அவுட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இதில் சவுண்ட் மோட் இருக்குது. ஸோ சவுண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், தியேட்டர், கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லி 3 மோட் இருக்குது. இமேஜ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் இருக்குது, விவிட். மூவி பார்க்குறீங்கன்னா நீங்கள் மூவி மோட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் மோட் ஆர் செல்ஃப் டெஃபினிஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணும், கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன் சேவர் ஆன் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சேவர் வந்துடும். அப்புறம் கான்ஃபிகரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். டைம் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது அப்கிரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓவரால் ஃபேக்ட்ரி ரீசெட் இருக்குது. அப்புறம் இன்புட்டில் CEC, ARC 2 மோட் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் HDMI ARC நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக கீழே கேலிப்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நமக்கு வந்து கிளாரிட்டியை கிளியராக கொண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்கிரேட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வேர்ஷன், அப்ளிகேஷன் வேர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்டாக இருக்குது, ஜூம் அவுட்டாக. ஸோ நமக்கு வந்து ரிமோட்டில் ஃபோக்கஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ ஃபோக்கஸை கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க அந்த சிஸ்டம் வேர்ஷன், அப்ளிகேஷன் வேர்ஷன்லாம் வந்து பக்காவாக தெரியுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோக்கஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ஏதாவது வீடியோ வந்து நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ யூடியூப் வந்து இதில் வந்து இன்பில்ட் ஆப் தான். இப்போ
இப்போ நான் ப்ளே பண்ண வீடியோவோட செட்டிங்ஸ் நான் போகிறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சல்ஸ் × 60. இப்போ நான் வந்து இதை 1080pயில் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் 4K வீடியோ தான் வந்து சர்ச் பண்ணி ப்ளே பண்ணேன். பட் இதோட குவாலிட்டி மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் ஒரு மூவி ப்ளே பண்ணி அதோட ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி தான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஜியோ ஹாட்ஸ்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த தம்ப்நெயில்ஸ் வந்து விசிபிளாக இல்லை. பூஜை பண்ணும்போது கதவு தட்ட வேண்டாம் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். அவனுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் இப்போ பென்ட்ரைவ் போட்டு தான் செக் பண்ண போகிறோம். Too soon. You always play too soon. Party. What big is having a king of dragon time if he can't keep the order? The largest dinosaurs on the planet. Oh my god. Fortunately for us, So for the original Jurassic Park. we put ourselves in a place. Hunt. None of what you just said is good. நெக்ஸ்ட் ஆடியோ டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இன்பில் ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிட்டு ப்ளூடூத்தில் வந்துட்டு நான் என்னோடய JBL ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே வீடியோவை நான் இன்பில் ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரொஜெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 ஹவருக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது சுற்றி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஹீட் எதுவுமே வந்து இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மூவி சாலிடாக பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ப்ளஸ் நீங்கள் வந்து இதை எங்கே வந்து மவுண்ட் பண்ணாலும் வால் ஒட்டி பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் போகும்போது உங்கள் ப்ரொஜெக்டர் வந்து ஹீட்டே ஆகாது.
இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட நாய்ஸ் லெவல் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நாய்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 43-44 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இங்கேயே வந்துருச்சு குவைட் விஸ்பர்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது வந்து ஓவர் லவுடாக இல்லை. ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர்னால இதில் வந்து நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சன் நெக்ஸ்ட் இருக்குது, சோனி லிவ் இருக்குது, அதுக்கப்புறம் Z5 இருக்குது. மேபி நான் ஒரு ஆப்பை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். इंस्टॉल आइடுச்சு. कैसा लगा? ऐसा लगा नागिन सीरियल की शूटिंग लाइव देख के आ रहा हूँ. ஸோ மேலேயே வந்து ஆப்ஸ் அப்புறம் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு plenty ஆஃப் கேம்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த கேம்ஸ் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ரிமோட்லேயே விளையாடலாம், அப்படி இல்லை கண்ட்ரோலர் இருந்தால் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி விளையாடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் மிரரிங் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து iPhone to இந்த ப்ரொஜெக்டர் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் போனவுடனே ட்ரான்ஸ்க்ரீன்னு சொல்லி வருது. ஸோ அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன் மிரரிங் ஆயிடுச்சு. ஸோ இது உள்ளே போயிட்டு சும்மா ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். எங்க இருந்தாலும் பார்க்குறீங்க, நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து சென்னை இந்த வீடியோவில் நான் மலேசியாவில் எங்கெல்லாம் போக போகிறேன், எங்கே ஸ்டே பண்ணுறேன், என்னென்ன ப்ராசஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் இப்போ வந்து என்னோடய ஐஃபோனை வந்து ப்ரொஜெக்டரோடு வந்து காஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஆடியோவில் சுத்தமாக லேகே இல்லை. அண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 720 பிக்சல்ஸில் ப்ளே ஆகுது. பட் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ஸோ ஐஃபோனை வந்து நான் ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்ணும்போது அந்த காஸ்டிங் ரொம்பவே குவிக்காக நடந்துச்சு. பட் ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டரோடு பண்ணும்போது எனக்கு அந்த டிவைஸ் நேம் காட்டவே இல்லை. நான் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டரில் போயிட்டு மிராகாஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு என் ஃபோனில் வந்து நான் மிரர் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த டிவைஸ் நேமே ஷோ ஆச்சு. ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ராய்டோட அந்த காஸ்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ காஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது 1080p வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. பட் நான் ஐஃபோனில் செக் பண்ணும்போது எனக்கு 720 பிக்சல்ஸ் வரைக்கும் தான் அதில் சப்போர்ட் ஆச்சு. இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுறேன். ஸோ முக்கியமான ப்ரோஸ் என்னென்னா இதில் இருக்க ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ 4 பாயிண்ட் கரெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 1080 பிக்சல்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. போர்ட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் இதை வந்து உங்களுக்கு உங்கள் ட்ரைபாடில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, HDMI சப்போர்ட் இருக்குது, அப்புறம் வந்து பென்ட்ரைவ் சப்போர்ட், ஹார்ட் டிஸ்க், இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இது வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸில் ரொம்ப 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 மினிமலான பிளர் இருக்குது. அது தவிர்த்து இவங்க கொடுக்குற இன்பில்ட் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 1 GB தான் தராங்க. மேபி அதை இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா இது கரண்ட்டாக வந்து இப்போ 12,990க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அமேசானில். அதுவும் கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,700 கிட்ட வருது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது பக்காவாக ஒர்த்து, கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இதை இந்த ப்ரொஜெக்டரோட அமேசான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் செல்லர்ஸும் போயிட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த ப்ரொஜெக்டரோட டீலரோட லிங்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி அது மூலிமா வாங்கிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ரொஜெக்டர் பற்றின வேறு ஏதாவது கொஷின்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். Until then, Shah signing off. Take care.